முன்னதாகவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த பாதுகாப்பு குழுவோடு தன்னுடைய ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது அவர்கள் பிரதமரை சந்தித்திருப்பதாக தகவல்கள் தெரிய வருகின்றன. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு எதிரான பதிலடிகள் குறித்து இதில் முக்கியமாக பேசப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தலைமை தளபதியும் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான தகவலை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த சூழலில் எம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் திரு ரஹ்மான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக போர் பதற்றம் அப்படின்ற இடத்துல நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை அப்படின்றத அரசும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இதுவரைக்கும் நடந்ததை உங்ககிட்ட கேட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்தியா மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை உலக அரங்கு, ஏன்னா பல்வேறு கருத்துகளும் பகிரப்பட்டு வருகிறது, எவ்வளவு பொறுப்பா இந்தியாவும் இந்திய இராணுவமும் இதில் செயல்பட்டு இருக்கிறது? இந்த பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் மிக மோசமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு இந்தியா 2 வார கால அவகாசம் அளித்தது. எதற்காக அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடன் துணையுடன் செயல்படக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுங்கிற அமைப்பு அந்த தாக்குதலுக்கு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டது. இதன் பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு உரிய அவகாசம் கொடுத்து 2 வார கால அவகாசம், அந்த பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதற்கான அவகாசம். ஆனால் அந்த அவகாசத்தில் பாகிஸ்தான் செயல்படவில்லை. மாறாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதோடு நம்மீதே குற்றச்சாட்டுகளை கூறுவதோடு எல்லையில் அத்துமீறி சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதல்களை முன்னெடுத்தார்கள். அப்போ இந்த 2 வார கால அவகாசத்திற்கு பிறகுதான் அந்த உயர்துல்லிய தாக்குதல், ஹை பிரிசிஷன் அட்டாக், அந்த 9 நிலைகளை குறிவைத்து 25 நிமிடங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டது. அப்போ அந்த தாக்குதலும் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு செய்யப்பட்டது பாருங்க. பயங்கரவாதிகளுடைய நிலைகளை தவிர பொதுமக்களுக்கோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்துக்கோ அல்லது அங்கு பொருளாதார நடவடிக்கைகளுக்கோ எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உயர்துல்லிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. முதல்ல பாகிஸ்தான் செயல்படுவதற்கு 2 வார கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு உயர்துல்லிய தாக்குதல் தான் நிகழ்த்தப்படுகிறது. கண்மூடித்தனமாக எல்லா நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. ஏன் அப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க? எங்களுடைய நோக்கம் போருக்கு இழுப்பதல்ல, மாறாக இந்த பயங்கரவாத கட்டமைப்புகளை அழித்தொழிப்பதுதான் என்பது அதனுடைய தெளிவான செய்தி. இப்படி அப்போ இந்தியா உலக அரங்கில் தொடர்ச்சியாக பொறுப்புணர்வோடு செயல்படுகிற நாடு என்பது திரும்ப திரும்ப நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் பாருங்க எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற, ஏன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தினுடைய களமாக இருக்கிறது என்பது நீண்ட நாட்களாக உலக அறிந்த உண்மை. அவர்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது, பயங்கரவாதிகள் பிற நாடுகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு அந்த மண்ணை நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த நாடு கடந்த பயங்கரவாதம் என்பது பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக மட்டும் செய்யப்படுகிறது என்று நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. வேறு பல நாடுகளுக்கு எதிராகவும் அந்த பயங்கரவாதம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த மசூத் அசார் பார்த்தீங்கன்னா லண்டன் வரைக்கும் போய் பயங்கரவாதத்தை பரப்பிய ஒரு பயங்கரவாதி. ஸோ அப்படி ஒரு பயங்கரவாதத்தினுடைய பிறப்பிடமாக, பயங்கரவாதத்தினுடைய வளர்ப்பிடமாக, அதற்கு தீனி போட்டு வளர்க்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் தொடர்ந்து உலக அரங்கில் இருந்து வருகிறது. இதுவே அந்த நாட்டினுடைய மிக பொறுப்பற்ற நிலை. இதன் பிறகு தாக்குதலுக்கு 2 வார கால அவகாசம் கொடுத்தும் அவர்கள் செயல்படவில்லை. பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதோடு அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். அதை இந்தியா எச்சரித்தது. ஆனால் பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான, ஒரு காட்டுமிராண்டித்தனமான, எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் பாருங்க. கண்மூடித்தனமாக எல்லை கிராமங்களை குறிவைத்து, அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து விடிய விடிய நாள் முழுவதும் தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைகளை 15 நகரங்களை அவர்கள் குறிவைத்து மேற்கு எல்லை, வடமேற்கு எல்லை, வடக்கு எல்லை, இந்த 3ல் இருக்கக்கூடிய ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இந்த 4 மாநிலங்களில் 15 நகரங்களை அவர்கள் குறிவைத்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை ஏவுகிறார்கள், ஏவுகணைகளை ஏவுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா நாம எக்காரணத்தை கொண்டும் போருக்கு இழுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பதுதான் என்பதை பாகிஸ்தானுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கோம், உலக அரங்கிற்கும் தெளிவாக செய்திருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுகிறதுனா, பயங்கரவாதத்தை வளர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம், போருக்கு இழுப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பது போல அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள்.
கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரி இந்தியா ஒவ்வொரு இடத்துலையுமே எக்ஸிட்கான வழியை பாகிஸ்தானுக்கு விட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா 2 வார கால இடைவெளி இருந்தது. அதில் பாகிஸ்தானே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்தியா இந்த ஒரு இதுக்குள்ள போயிருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதையும் தாண்டி இது வந்து ஒரு பதிலடி தாக்குதல், ராணுவ நிலைகளை நம்ம குறிவைக்கல, பொதுமக்களை குறிவைக்கல, பயங்கரவாத முகாம்கள் தான். ஸோ அதோட நிறுத்தியிருந்தா அங்கேயே ஒரு எக்ஸிட். ஸோ இதை வந்து எஸ்கலேட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் தனக்கு தரப்படும் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து மிஸ்யூஸ் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை தான் செய்யறாங்க. பாருங்க, இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வலிமை வாய்ந்த நாடு என்பது உலகிற்கு நன்கு தெரியும், பாகிஸ்தானுக்கும் நன்கு தெரியும். இந்தியாவோடு மோதி பாகிஸ்தான் இதுவரை ஒரு முறை கூட அவர்கள் வென்றதில்லை. 1971ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 90,000 வீரர்கள், சுமார் 1 லட்சம் பேர் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்தார்கள். அந்த 1 லட்சம் பேரை வந்து இந்தியா நினைத்திருந்தால் அன்று கொண்டிருக்க முடியும். அது மிகப்பெரிய பாதிப்பாக அந்த பாகிஸ்தான் வந்து மீண்டும் எழவே முடியாத அளவிற்கு ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்து சரணடை. இந்தியா பொதுவாகவே வரலாற்றிலேயே இந்த மாதிரி போர் இது தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப கருணையோட செயல்பட்டிருக்கோம். கருணையோடு செயல்படுகிறோம், நம்மை பாதுகாத்துக் கொள்கிற வகையிலும் செயல்படுகிறோம். ஆமா, 2 அம்சங்களையுமே நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 அம்சங்களையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கருணையோடு செயல்படுகிற அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதேச இறையாண்மைக்கு அல்லது நம்முடைய கோன்மைக்கு சிக்கல் நேரும் போது சரியான பதிலடியை நாம கொடுத்தா வந்திருக்கும். 47க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நேரடி போர்களில் நம்மோடு ஈடுபட்டிருக்கிறது. மறைமுகமாக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லையில வந்து இடையூறு செய்து வருகிறது. ஆனா இவ்வளவு செஞ்சும் கூட இந்தியாவிற்கு அவர்களால் ஒரு சிறு பாதிப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஆனா அவங்களுடைய வரலாறு பாருங்க, 47க்கு பிறகு நாம வந்து உலக அரங்கில் வந்து பாத்தீங்கன்னா 5வது பொருளாதாரம் என்கிற நிலையை எட்டி இருக்கிறோம். 3வது பொருளாதாரத்தை நோக்கி நாம முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குரலை உற்று கேட்கின்றன, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஆனா பாகிஸ்தானுடைய நிலைமையை பாருங்க, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோற்றுக்கு கையேந்த வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். நாடு வந்து படுபாதாளத்தில் படுகுழியில் தள்ளப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்தினுடைய கொலைக்களமாக அது மாறி போய்விட்டது. ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்கிய விஷத்தை வந்து பாகிஸ்தானே அருந்த வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அங்க தாக்குதல் நடத்தப்படுகிறது, அங்க அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறாங்க. இப்ப இந்த சர்வதேச செலாவணி நிதியம் சொல்றேன், IMF, அவங்க கிட்ட வந்து கடன் உதவியை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் வந்து அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு அந்த கடன் உதவியே கிடைக்காது. அந்த கடன் உதவி கிடைக்கலன்னா அவங்க மீண்டும் படுபாதாளத்தில் தான் தள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்மையில் சவுதி அரசு வந்து பாகிஸ்தான் அரசை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. எதுக்காக கண்டிச்சாங்க அப்படின்னீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் விசா வாங்கிட்டு அங்க சவுதி அரேபியாவுக்கு வராங்க. எதுக்குன்னா பிச்சை எடுக்கிறது. அங்க போய் தெருவா ஊரா போய் பிச்சை எடுக்கிறாங்க. அப்ப சவுதி அரசு அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்க, இந்த மாதிரி விமானம் ஏறி பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி. பாகிஸ்தானுடைய நிலைமை இதுதான். இவ்வளவு கோரமான, இவ்வளவு படுமோசமான பொருளாதார படுகொலியில் விழுந்திருக்கிற ஒரு நாடு வந்து இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய நாட்டை நோக்கி வந்து அவங்க வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பொறுப்பற்ற செயல் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம முழு வீச்சிலான போர் அப்படின்னு நம்ம இதை சொல்லிட முடியாது. இது எல்லாமே தாழ்நிலை தாக்குதல்கள் என்கிற வகையில் தான் இது வருமே. இப்போ முழுநிலை போர்னு நாம முன்னெடுத்தோம்னா அந்த நாடு என்னத்துக்கு ஆகும் பாருங்க. அது அவங்க இப்பவே இந்த சேதத்தை அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏற்கனவே நாம போட்டிருக்கிற பொருளாதார தடைகள், நீர் விடுவதற்கான தடை, இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்ச பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மென்னியை பிடிச்ச மாதிரி கழுத்து நெறிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. இதன் பிறகு நாம் அந்த தாக்குதலை மூர்க்கமாக முன்னெடுத்தோம்னா அவங்க சல்லியா செதஞ்சு போயிடுவாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பற்ற அங்க முட்டாள்தனமான ஒரு அரசு உட்கார்ந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.